இப்படி இருந்த வயல் 1 மணி நேரத்தில் இப்படி. உங்க தோட்டத்துல தண்ணி ரொம்ப குறைவா இருக்குதா? இருக்கிற குறைவான தண்ணியை வச்சு நீங்க விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க தோட்டத்துல நிலம் இந்த மாதிரி மேடு பள்ளமா சமம் இல்லாம இருக்குது, கீழே இருக்க தண்ணி மேல போக மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் சொல்யூஷன் V.K.Pack இருந்து V.K. ட்ரிப் சக்தி. வாங்க பார்க்கலாம். அந்த கன்வென்ஷனல் மெத்தடில் எப்போவும் நீர் பாய்ச்சல் மாதிரி பாய்ச்சும் போதை விட ட்ரிப் இரிகேஷனில் நீர் பாய்ச்சும் போது 90% தண்ணியை சேமிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் விளைச்சல் 50% அதிகமாகுது. 100 ஸ்கொயர் மீட்டர்லேருந்து 100, 200, 200, 500, 1000, 1 ஏக்கர், 1 ஹெக்டேர் வரைக்கும், அதாவது 2.5 ஏக்கருக்கு வரைக்குமான ஒரே ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்க முன்னாடி அசம்பிளிங்கை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற லேண்ட் 1 ஏக்கர் லேண்ட். இந்த 1 ஏக்கர் லேண்டுக்கு 60 மீட்டர் லென்த்தில் மெயின் பைப் போட்டுட்டு நீளமாக ட்ரிப் போடுறதுல ஒரு 2 ஆள் எவ்வளோ ஈஸியாக இதை அசம்பிள் பண்ண முடியும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பைப்பு பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் லென்த்து. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய மெஷர்மெண்ட் இருக்குது. 100 ஸ்கொயர் மீட்டர்லேருந்து 1 ஹெக்டேர் வரைக்கும் இருக்குது. இது வந்து 1 ஏக்கருக்கான லென்த்து. இந்த மெயின் பைப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா 60 மீட்டர். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த V.K.Pack இந்த பைப் வந்து V.K. சர்வோட்டம் ஹெவி டியூட்டி HDPE Laminated Woven பைப். இப்போ இந்த மெயின் பைப் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரிப் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மெயின் பைப்பை எப்பவுமே இந்த தண்ணி வர பைப்போட கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கனெக்டர் கிளியரான ஒரு கலெக்டர் மாட்டிக்கலாம். இதனால தண்ணி ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம அப்படியே மாட்டும்போது தண்ணி பிச்சுக்க வாய்ப்பு இருக்குது. அதுபோல் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல இந்த மாதிரி ரெடியூசர் நீங்கள் மாட்டிங்க. தண்ணி பைப் இந்த மாதிரி ஒரு பைப் எந்த லென்த்தில் வேணா இருக்கலாம், எந்த வித்தில் வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெடியூசர் சரியான பைப்பில் மாற்றிக்க கரெக்டாக இருக்கும். இந்த மெயின் பைப்போட இன்ச் பார்த்தீங்கன்னா 2 இன்ச். ஸோ நீங்கள் 2 இன்ச்சுக்கான ரெடியூசர் நீங்கள் எல்லா பக்கத்தில் ஹார்ட்வேர் கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி கனெக்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் ரெடியாக உங்களுக்கு உள்ளே வந்திருக்கும். இது பேக்கேஜில் இருக்கும், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபுல்லாக லே பண்ணிவிட்டு நம்ம ட்ரிப் கனெக்ட் பண்ணலாம். பொதுவாக ட்ரிப் இரிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் கேப்பில் நீங்கள் ட்ரிப்பு ஃபிட் பண்ணிக்கலாம். அது கிராப் மாறும். இப்போ எப்படி கட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி இந்த சின்ன கிளிப்பர் மூலிமா கட் பண்ணும்போது ரொம்ப அக்யூரேட்டாக இந்த ட்ரிப்புக்கு என்ன சைஸில் ஹோல் தேவையோ அந்த ஹோல் சைஸில் ஈஸியாக கட் பண்ணிச்சு. நீங்கள் கத்தி வச்சு சிசர் வச்சு கட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் அன்னிவனாக போயிடுச்சுன்னா தண்ணி லீக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டரில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதா அந்த ட்ரிப் கனெக்டர். ஸோ 16 mm ட்ரிப் கனெக்டர். ஒரு ஸ்க்ரூ டேபிள் இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே ஒரு வாசர் போயிடும். வெளியில் உள்ள வாசரில் ஈஸியாக டைட் பண்ணால் முடிஞ்சுது. ஸோ இது மாதிரி நம்ம இந்த 60 மீட்டர் லென்த்துக்கும் 1.5 மீட்டர் லென்த்தில் எத்தனை ட்ரிப் வரும் அத்தனை ட்ரிப் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல்லேருந்து 1.5 மீட்டர். எஸ், இந்த ஓவரால் V.K. ட்ரிப் சக்தி பேக் வரும்போதே இந்த கட்ரு கூட வந்தது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெயின் ஹோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம V.K. ரெயின் இரிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மள கையில் கட் பண்ணுவோம், கத்தியில் கட் பண்ணுவோம். ஒரு சில நேரம் அன்னிவனாக கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டரோட சைஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக அந்த ஒரு எக்ஸாக்ட் ஹோல் வந்துடும். ஸோ டெஃபினட்டாக 100% லீக்கேஜுக்கோ மிஸ் ஷேப்புக்கோ வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கான ஃபஸ்ட்டு கனெக்டர் நம்ம கட் பண்ணி கனெக்டே பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து ஒவ்வொரு ட்ரிப் லைனாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஹோல் போட்டு எப்படி ட்ரிப் மாட்டலான்றதை ஃபுல் ப்ராசஸ் பார்க்கலாங்க. இந்த 60 மீட்டருக்கும் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் இருக்குது. ஸோ பொதுவாகவே ட்ரிப் இரிகேஷனுக்கு இந்த ஃபில்டர் செட்டப் போடுறது மூலிமா ட்ரிப் அடைச்சிக்காமல் இருக்கும். இது நீங்கள் 2000 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே பார்க்கும்போது V.K.Pack வழியே அது வந்து உள்ள கிட்லேயே கொடுத்துட்றாங்க. பட் அதுக்கு கீழே நீங்கள் வாங்கணும் 100 ஸ்கொயர் மீட்டர் வந்து அப் டு 2000 வரைக்கும் நீங்கள் பக்கத்தில் ஹார்ட்வேர்லேயே ஃபில்டர் சிஸ்டம் கேட்டு வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபில்டர் சிஸ்டத்தில் மாட்டிட்டு அதுலேருந்து நம்ம ட்ரிப் கிட்ட மாட்டிக்க முடியும். நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஒரு பைப்பை 60 மீட்டருக்கு ஃபுல்லாக நமக்கு விரிச்சு போட்டாச்சு. அதில் எல்லா இடத்துலையும் 1.5 மீட்டருக்கு மாதிரி நம்ம ட்ரிப் இரிகேஷன் கனெக்ட் பண்ண டியூப் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பைப்பை கடைசி அடைக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ளஷ் வால். இப்போ ஒருவேளை தண்ணி ரெகுலராக பாஞ்சிருக்கும் போது நீங்கள் உள்ளே ஏதாவது அழுக்கு இருக்குது, கசர் இருக்குது, திறந்து ஊர் நினச்சிங்கன்னா நீங்கள் உள்ளே பார்க்கலாம். உள்ள இந்த ஹோல் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ தண்ணியெல்லாம் திறந்து விட்டு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். ரைட், இப்போ நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ட்ரிப்ல கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்லைன் ட்ரிப்பை உள்ளே செட் பண்ண போகிறோம். ஸோ இன்லைன் ட்ரிப் பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் 1 ஏக்கருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3000 மீட்டர்ஸ் வரும். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் லென்த்துக்கு வரும். நீங்கள் 1 ஏக்கர் ஆர்டர் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக கிட்டில் வருது. பட் இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஒரு 1000 மீட்டருக்குள்ளது இருக்குது. நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 பேர் தூக்கி பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ஒருத்தர் வந்து இழுத்துட்டே போனோன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் டியூபை உருட்டிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சு ரோல் பண்ணும்போது இன்ஸ்டலேஷன் ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் 60 மீட்டருக்கு டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இந்த 60 மீட்டருக்கு போக உங்கள் தோட்டத்தோட அகலம் எவ்வளோனா நீங்கள் உள்ள டியூபை இழுத்துட்டு முடிகிற இடத்துல கட் பண்ணி பெண்ட் போட்டுக்கலாம். அண்ட் இந்த இன்லெட்டில் உள்ள ஒவ்வொரு ஹோலோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் இருக்கும். ரைட், அவ்வளோதான். ஈஸியாக ஒரு லைனுக்கு முடிச்சாச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த 60 மீட்டருக்கான ஃபுல் பைப்பும் கனெக்ட் பண்ணால் 1 ஏக்கருக்கான இரிகேஷன் ரெடி. ஒவ்வொரு 1.5 மீட்டர் கேப்லையும் நமக்கு ஈஸியாக நம்ம இன்லெட் பைப்பை இன்ஸ்டால் பண்ணிகிட்டே வரும். ஸோ இன்லெட் பைப்பை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணணும் என் கேப் வச்சு. இதுதான் என் கேப். இந்த மாதிரி அந்த பைப்புக்குள்ளே தள்ளிட்டு நல்லா டைட் பண்ணாலே போதும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஓகே, இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் ரொம்ப நாளாக இருக்குது, எந்தெந்த மாதிரி பயிருக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் வரலாம். முக்கியமான விஷயங்க, இந்த லைன் பார்க்குறீங்க இல்லையா, ஒவ்வொரு ரோஸும் நேராக போகுது இல்லையா, நேராக பயிரிடுற எல்லா பயிருக்கும் யூஸ் பண்ணலாம். தக்காளி, மிளகா, பருத்தி, வெண்டைக்காய், எது நேராக நட்டாலும் சரி. இதில் மரப்பயிர்கள் நட்டாலும் நிறைய இடத்துல இப்போ தோப்பில் மரமாக வைக்கிறாங்க. நீங்கள் எத்தனை மரங்கள் நேராக நட்டாலும் வச்சுக்கலாம். ஈவன் வாழை, முருங்கை, எந்த பயிர் ஒரே லைனில் நட்டாலும் நீங்கள் எத்தனை ஏக்கராக இருந்தாலும் இது எல்லா பயிருக்கும் சூட்டபிள். உங்ககிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லேண்ட் மெஷர்மெண்ட் இருக்கலாம். ஒருத்தர் 1/2 ஏக்கர் இருக்கும், 3/4 ஏக்கர் இருக்கும், பெரிய நிலமாக இருக்கும், நிலம் ஈவனாக இருக்காது, ஒரு முக்கோணமாக இருக்கும், சின்ன சைஸில் இருக்கும். இதில் என்னென்ன சைஸில் அவைலபிள் நீங்கள் கேட்கலாம். V.K. ட்ரிப் சக்தியில் 100 ஸ்கொயர் மீட்டர் ஆரம்பிச்சு 1 ஹெக்டேர் வரைக்கும் இருக்குது. உதாரணத்துக்கு 100 ஸ்கொயர் மீட்டர், 200 ஸ்கொயர் மீட்டர், 500 ஸ்கொயர் மீட்டர், 1000, 1500, 2000, 3000 ஸ்கொயர் மீட்டர் அண்ட் 1 ஹெக்டேர். ஸோ இது தவிர கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ தேர் இஸ் டெடிகேட்டட் கஸ்டமர் கேர். இன்கேஸ் உங்களுக்கு எந்த சைஸ் போகிறது கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஒரு கால் பண்ணாலே உங்கள் லேண்டோட மேப் அமைச்சிங்கனாலோ இல்லை உங்கள் லேண்டோட பட்டா அமைச்சிங்கனாலோ அதை பார்த்துட்டு they will suggest you உங்கள் லேண்டுக்கு எத்தனை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு இன்லெட் ஒரே டியூபாக வந்ததுனால உங்கள் லேண்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த V.K. ட்ரிப் சக்தியை. ஸோ இந்த ட்ரிப் இரிகேஷன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரிப் சக்தி இரிகேஷன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பல மெத்தடில் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் நேரில் வாங்கணும்னா கஸ்டமர் கேர் நம்பர் கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டிலே they have their own dealer. டேரெக்டாக போய் பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் அவங்களோட வெப்சைட்டை வாங்கிக்கிறீங்க அப்படின்னா vkdripshakti.com என்ற அவங்களோட பர்ச்சேஸ் வெப்சைட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ப்ராடக்ட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். இல்லைனா அமேசான் லிங்க் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் லிங்க்கும் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எதிர் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கிக்கலாம். இல்லை இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு, கஸ்டமைசேஷன் கேட்டு, டெக்னிக்கல் டீமோட சஜஷன் கேட்டு வாங்கணும்னா அவங்களோட கம்ப்ளீட் ஃபோன் நம்பர்ஸ் கீழே கொடுக்குறேன். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் இந்த ஒரு 1 ஏக்கரை எவ்வளோ ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு நான் ட்ரோன் ஷாட்டில் காட்டுறேன். மேலேருந்து நீங்கள் பாருங்கள் ட்ரோன் ஷாட்டில் இந்த 1 ஏக்கரை எவ்வளோ ஈஸியாக தண்ணி பாய்ச்சி முடிச்சதுன்னு. ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உங்கள் நேரத்துக்கு நன்றி. வணக்கம்.